Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Ficus Benjamina draft variety பத்தி பார்க்க போறோம். ஸோ இது ஒரு மினியேச்சர் வெரைட்டி Ficus Benjaminaலே. ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோஸ் போட்டும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபார்ம் ஒர்க்னால என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ண முடியல. சாரி ஃபார் த டிலே. ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Time for a love potion, a little sweet and spice. Throw it all in a cauldron, mix it up real nice. Fire in my eyes, stir counterclockwise. I dream of you all night. Filled with emotion, follow the signs. With this love potion, you will be all. Ficus Benjamina ஒரு சின்ன லீஃப் வெரைட்டி இது. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நர்சரி ஸ்டாக் தான். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2.5 வருஷம் இருக்கும் இந்த பிளான்ட் நான் எடுத்துகிட்டு வந்து. ஸோ இவ்வளோ தான் க்ரோத் ஆகிருக்கு. ஓரளவுக்கு ஸ்லோ க்ரோயிங் மெட்டீரியல் தான் இது. பட் ஆனால் அந்த ஃபாலியேஜ் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, நிறைய அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது மினி லீஃபாக இருக்கிறனால ரொம்ப சின்ன சின்ன லீஃப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பென்ஜமினா வந்து இந்த 2-3 லீஃப் வச்சா தான் அதோட சைஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப சின்ன சின்ன லீஃபு. அதனால் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். இந்தளவு தான் திக்னஸாக இருக்குது ட்ரங்க்கு, ரொம்பலாம் பெருசாக திக்னஸ் ஆகலை. நான் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். அந்த க்ரோ பேக்கில் கிழிஞ்சு இப்போ நம்ம வந்து அதை ரீபார்ட் பண்ண போகிறோம். இந்த செடி பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல சில இடத்துலலாம் வந்து காஞ்சு போயிடும். பேக் பெண்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டை பேக் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. சும்மா நம்ம போட்டு வளவலன்னு இதை ஒர்க் பண்ணாமல் அப்படியே மேலாப்பில் ப்ரூனிங் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப வயரிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இல்லை. ஸோ எங்கிட்ட இந்த மாதிரி ட்ரிபிள் ட்ரங்க்கில் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு. இதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சு, நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் இதை கொடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ இருக்கிறது நம்மள்ட்ட இது ஒரே ஒரு பிளான்ட்டு தான். ஸோ இது ரொம்ப நல்ல வெரைட்டி. உங்களுக்கு கிடச்சா வாங்குங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கலெக்ஷனில் வைக்கலாம். ரொம்ப ஸ்லோ க்ரோயிங்கு, நல்லாயிருக்கும். பாட்டிலே போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் பெருசாக இதெல்லாம் ஒன்றும் வயரிங்லாம் பண்ணலை. ஸ்டார்டிங்கில் பண்ணதோடு சரி, இப்போ எதுவும் பண்ணலை. இதை ரீபார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு இது. ஸோ இதை வேணால் கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பிரான்ச் வளரும். சன்லைட் வந்து இதில் வந்து இந்த பிரான்ச் வந்து சரியாக கிடைக்கல. இப்போ இது மழை பெஞ்சு இதெல்லாம் நினைஞ்சிருக்கு. இந்த பிரான்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குட்டாங்க. இது மட்டும் நினையலை. ஏன்னா அந்தளவுக்கு ஃபோலியேஜ் இருக்கனால இதுக்கு வந்து சரியாக ப்ராப்பராக எந்த சோர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டோம்னா சன்லைட்டு, ஒரு வாட்டரிங் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் அதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும் இந்த பிரான்ச்சஸ்ஸு. ஸோ பார்க்குறக்கும் மரம் வந்து அடர்த்தியாக தெரியும். இதை மட்டும் வயர் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி சில இடத்துல காஞ்சு போயிடும் இந்த பிரான்ச்சஸ்ஸு. ஆனால் ஒன்றும் ஆகாது, மெயின் பிரான்ச்சஸ்லாம் ஒன்றும் ஆகுதில்லை. இந்த சின்ன சின்ன இந்த பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் இதாகுது. ஸோ நம்ம வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரான்ச்சஸை நம்ம வயர் பண்ணிடலாம். பாட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது நான் மேக் பண்ண சிமெண்ட் பாட்டு. ஸோ ரெக்டாங்கிள் பாட்டு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும், டியூவல் டோன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரௌன் அண்ட் ப்ளூ.
இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தின்னாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது, வெயிட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். போன்சாய் வயரை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு தான் நான் வந்து இதை மேக் பண்ணியிருக்கேன். உடையிறதுக்கும் அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ ரொம்ப நம்ம நார்மலாக போன்சாய் பாட்டோட வெயிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை விட. ஸோ இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம வச்சிடலாம். பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி பாட்டுக்கான ட்ரைனேஜ் ஹோலுக்கான மெஷ்ஷை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அந்த ட்ரைனேஜ் ஹோல் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மெஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணி வேறையும் மண்ணையும் நினச்சிட்டு வெளியில் போயிடணும். பாட்டில் இருக்க ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி மட்டும்தான் போகணும், இந்த சேர்ந்து மண் எல்லாமே போயிடக்கூடாது, நம்ம போட்டு மீன் எல்லாமே போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் மெஷ் வச்சு அதை அடைச்சிருக்கோம். அவ்வளோதான். பிடிக்கிறோம், ஒரு சைடு இப்படி வளைக்கிறோம், இந்த மாதிரி வளைக்கிறோம், அதே மாதிரி இப்படி வளைக்கிறோம், ஜெட் மாதிரி வளைக்கிறோம். ஸோ ஒன்றா உள்ளுக்குள்ள இப்படி ஃபோல்டு பண்ணுறோம், ஒன்று உள்ளுக்குள்ளே ஃபோல்டு பண்ணுறோம், அடுத்ததை வெளியில் இப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபோல்டு பண்ணுறோம். அதான் சிம்பிள். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்குள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து அழகாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹோலை வந்து நம்ம வந்து இந்த ட்ரைனேஜ் ஹோலை தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் தெரிகிற கம்பியை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இந்த மெஷ் வந்து கீழே விழுகாது, எங்கேயும் நவுந்து போகாது. இது ஒரு வேளை நவுந்துருச்சு அப்படின்னா, இந்த கம்பி வைக்காமல் நவுந்துருச்சு அப்படின்னா நம்ம வாட்டரிங் பண்ணும்போது மண்ணெல்லாம் அரைச்சி வெளியே வந்துடும். மெயினாக இன்னொன்று, இந்த பாட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வைக்கணும். ஏன் அப்படின்னா இது வெளியே ரூட்டு மெஷ் வைக்காமல் ரூட் வெளியே வந்துருச்சு அப்படின்னா பாட்டை உடச்சிடும். ஸோ அது ரூட்டு 5 கஸ்லாம் கீழே வரைக்கும் ட்ராவல் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்லாப்பில் எங்கே வச்சுருந்தாலும் அந்த வழியாக செவர் வழியாக வந்து ட்ராவல் ஆகி உங்களுக்கு வந்து ரூட்டு கிரவுண்டில் போயிடுச்சு அப்படின்னா ரூட்டோட திக்னஸ் அதிகமாக இந்த வழியாக இந்த ஹோல் வழியாக பெருசாகிடும், உங்களுக்கு உடச்சிடும். அந்த ரூட்டு வந்து பெருசாகாட்டி பாட்டை உடச்சிடும், அசால்ட்டாக உடஞ்சிடும் எந்த பாட்டாக இருந்தாலும். ஸோ அதனால் அதையும் அவாய்ட் பண்ணலாம், மண் வெளியே போகிறதையும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இன்னொரு கம்பி எடுத்து நம்ம வந்து இந்த வழியாக கொடுத்துக்கலாம். இந்த போன்சாய் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருவோம். அதனால் வந்து இது வந்து காற்றுக்கோ ஆடாமல் இருக்கணும். புதுசாக பாட் பண்ணும்போது ஆடிச்சு அப்படின்னா ரூட் வந்து உங்களுக்கு அந்த டைமில் தான் வந்து புது ரூட்டெல்லாம் டெவலப் ஆகும். புது சாயில் இருக்குது, புது பாட்டில் இருக்கிறனால. ஏன்னா இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது. அதனால அப்போ வந்து அது ஆடாமல் இருக்கணும், காற்றுக்கோ இல்லை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து ரூட்டை வந்து கீழே கட்டிடுவோம் இதோட வச்சு பாட்டோட. ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ செடிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது. ரிமூவ் பண்ணியாச்சு, இதை வாஷும் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் தெரியும் ஏதாவது ஃபங்கஸ் ஆகிருக்கா, ஏதாவது ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியும். ஸோ பாட்டில் வச்சு பார்ப்போம். இது கொஞ்சம் நீளமாக இருக்கனால எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வந்து சில ரூட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். அக்ரோ ஷாப்பில் வாங்கினது. ஸோ இது வந்து 100 கிராம்ஸ் வந்து 90 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரூட் கட் பண்ணுறதுக்கு ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்டினியூஸாக ரெயின், அதனால் வந்து இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம ரூட்டை டேமேஜ் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இந்த கலரில் தான் இருக்கும், க்ரீனிஷ் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே பாட் பண்ணிக்கலாம். பெர்லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெர்லைட் கொஞ்சம் இருக்குது.
பிளான்ட் எடுத்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும் எப்படி இருக்குது நம்ம பாட்டுக்கு எங்கே வச்சா நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி ரெக்டாங்கிள் பாட்டில் அது ஓவல் ஷேப் பாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு சைடு லைட்டாக தள்ளி மிடில் வைக்கக்கூடாது, ஒரு லைட்டாக ஒரு கார்னரில் தான் வைக்கணும். ஸோ அப்போ தான் இதுக்கான லுக்கு நம்ம நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லைட்டாக ஒரு கார்னரில் வச்சுருக்கோம், ரொம்ப போயிடக்கூடாது. ஸோ மிடில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஓவல் ஷேப் பாட்லேயும் அப்படி தான் வைக்கணும். ரவுண்டு பாட்டில் வந்து நம்ம மிடில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர் பாட்டில் வந்து நம்ம வச்சுருக்க ட்ரீ வந்து மிடில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு போன்சாயோட ரூல்ஸு. ஸோ இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து லுக்காக கிடைக்கும். அதுக்காக ஸோ நம்ம வந்து ரூட்டை வந்து அப்படியே கட்டிடுவோம், செடி ஆடாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு சாயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி டிக் பண்ணி விடணும். இந்த மாதிரி டிக் பண்ணங்காட்டி அந்த எல்லா இடத்துலையும் சாயில் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ ரூட்டுக்கு இடையில எல்லாம் கரெக்டாக சாயில் போகாமல் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாயில் ஸோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிளான்ட்டை வந்து இந்த பாட்டில் நம்ம வந்து வச்சாச்சு. மாஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இன்னொரு லுக் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. ரெய்னி சீசனால் இங்கே வந்து மாஸ்னாலும் கிடைக்கிது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். க்ளோனிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாட்டில் வச்சாச்சு, மாஸ் வச்சாச்சு, பிளான்ட் எல்லாம் இந்த போன்சாய் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இனி இது வந்து இந்த பாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு. சரி, ஜஸ்ட்டு ப்ரூனிங் மட்டும் இதை பண்ணி அப்படியே டெவலப் பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ இன்னும் நிபாரிஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும், ஏரியல் ரூட்ஸ்லாம் வரும் கீழே. எல்லா இடத்துலையும் இப்போ ரெய்னி சீசனால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.